அன்றைக்கு வேட்புமனு தாக்கலின் போது அவர்கள் அரங்கேற்றியது ஒரு நாடகம். ரெண்டு பேரும் சேர்ந்து ஆனால் காரசாரமாக பேசின மாதிரி ஒரு சீன் கிரியேட் பண்ணாங்க, அவ்வளோதான். மற்றபடி வெளியே போய் என்ன பண்ணாங்கன்னு யாருக்கு தெரியும். ஏதோ ஒன்று எதிர்பார்த்து ஏமாந்திருக்கிறார். அந்த ஏமாற்றத்தின் வெளிப்பாடு தான் அவருடைய கட்சி தாவல். 2024 மக்களவைத் தேர்தல் நெருங்கி வரும் சூழலில் வடசென்னை நாடாளுமன்ற பாஜகவின் வேட்பாளர் திரு பால் கனகராஜ் அவர்கள் தனது தீவிர பிரச்சாரத்தை மேற்கொண்டு வருகிறார். தற்போது நம்முடன் கலந்துரையாடுகிறார். அவரிடம் கேட்கலாம். சார், களம் எப்படி இருக்கு? களத்தில் உள்ள சாதக பாதங்கள் எப்படி இருக்கு? யார் உங்களுக்கு சவாலாக இருக்கு? சார், களம் நன்றாக இருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சி மிக சிறப்பாக செயல்பட்டு ஒரு தேசிய ஜனநாயக கூட்டணியை அமைத்திருக்கிறது. இந்த கூட்டணியில் உள்ள ஒவ்வொரு தலைவர்களும் பெரும் பங்காற்றி நிச்சயமாக இந்த கூட்டணிக்கு வெற்றி தேடி தருவார்கள். தமிழகத்திலே பாரதிய ஜனதா கட்சி மிக அதிக அளவிலே பாராளுமன்ற உறுப்பினர்களை புதுதில்லிக்கு அனுப்பி பாரத பிரதமர் 3வது முறையாக பாரத பிரதமராக பதவியேற்பதற்கு பெருஉதவியாக இருப்போம். எனக்கு போட்டி என்று சொன்னால் நான் யாரையும் போட்டியாக கருதவில்லை. நான் என் உழைப்பை போடுகிறேன். என்னுடன் வந்தவர்கள் அவர்கள் உழைப்பை போடுகிறார்கள். மக்கள் தான் எஜமானர்கள், அவர்கள் தீர்ப்பளிப்பார்கள். ஆனால் எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது. போட்டி என்று சொன்னால் அது எனக்கு நானே தான் போட்டி என்று சொல்வேன். நான் மக்களிடத்திலே சென்று அவர்கள் தேவை அறிந்திருக்கிறேன், அவர்கள் தேவையை நிறைவேற்றுவேன் என்று வாக்குறுதி கொடுப்பேன். நிச்சயமாக தேர்வு செய்யப்பட்டால் அவர்களுக்கு ஒரு சேவகனாக இருந்து செயல்படுவேன். இப்போது தொடர்ந்து மித்த தொகுதிகளோட வட சென்னையில் பிரச்சனைகளும் சரி சவால்களும் சரி அதிகமாக போயிட்டுருக்கு. வேட்புமனு தாக்கல் அன்றைக்கே இன்னாள் அமைச்சரும் முன்னாள் அமைச்சர்களும் சண்டை போட்டு மோதி கொண்ட காட்சிகளை நம்ம பார்த்தோம். அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? சார், தமிழகம் முழுவதும் பிரச்சனை இருக்குது. எல்லா விதத்திலும் எல்லா வகையிலும் எல்லா சந்தர்ப்பத்திலையும் நிறைய பிரச்சனைகள் இருந்து தான் இருக்குது. இந்த அன்றைக்கு வேட்புமனு தாக்கலின் போது அவர்கள் அரங்கேற்றியது ஒரு நாடகம். ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு காலதாமதம் ஏற்படுத்த வேண்டும். ஒன்று நீ ஆட்சி செய், இல்லை நான் ஆட்சி செய்கிறேன், நம்மில் ஒருவர் தான் வர வேண்டும். நாங்கள் அதிகாரிகளை 3 மணி நேரம் அடக்கி வைத்தோம், காவல்துறையை அடக்கி வைத்தோம், மக்களாகிய உங்களையும் நாங்கள் அடக்குவோம். இதுதான் அவர்கள் சொல்ல வந்த செய்தி. அதைத்தான் அன்று அவர் அரங்கேற்றி காட்டினார்கள். மற்றபடி அவங்க 2 பேருக்குள்ள பெரிய சண்டைலாம் ஒன்றும் பெருசாக நடக்கிற மாதிரி தெரியல. 2 பேரும் சாதாரணமாக தான் பேசிக்கிட்டாங்க. ஆனால் காரசாரமாக பேசின மாதிரி ஒரு சீன் கிரியேட் பண்ணாங்க, அவ்வளோதான். மற்றபடி வெளியே போய் என்ன பண்ணாங்கன்னு யாருக்கு தெரியும். அதுதான் உதாரணம். என்னன்னாக்கா 2 பேரும் உள்ளே இருக்கிறாங்க. ஒருத்தர் மறுபடியும் வெளியே போகிறாரு, மறுபடியும் ஃபோனை போட்டு மறுபடியும் உள்ளவான்னு கூப்பிட்றாங்க, மறுபடியும் உள்ளே சண்டை போட்டுக்கிறாங்க. சண்டை போட்டால் ஒரே முடியாது சண்டை போடணும், ஒரே அடியாக முடிக்கணும். பாதியாக சண்டை போட்டு பாதியாக சண்டை போட்டால் அது ஒரு அரங்கேற்ற நாடகம் தான். அது ஒன்றும் பெரிய இதுவாக கிடையாது. எங்களுக்கு அதையெல்லாம் பற்றி கவலை இல்லை. இந்த மாதிரி இவங்க மக்களை இன்டைரக்டாக பயன்படுத்துறது. நான் நீங்கள்லாம் எங்கள் காலடியில் தான் இருப்பீங்க, அதிகாரிகளே நாங்கள் அடக்கி வச்சுருக்கிறோம், நீங்களாம் எந்த மாத்திரம் அப்படின்னு சொல்கிறதெல்லாம், அதெல்லாம் அந்த நிலையெல்லாம் மாற்றி பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணி தலைவர்கள் அத்தனை பேரும் மக்களுக்கு, அதாவது வடசென்னை பாராளுமன்ற தொகுதி மக்களுக்கு மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த தமிழக மக்களும் பாதுகாப்பாக இருப்போம் என்பதை நிரூபிக்கிறதுக்காகத்தான் நாங்கள் எல்லாம் போட்டியிட்டு பெரும்பான்மையான வாக்குகள் பெறுவதற்காக காத்திருக்கிறோம். சார், இன்றைக்கி உள்ள சூழலில் தேர்தல் டைமில் அதுவும் குறிப்பாக பாஜகவோட மாநில பட்டியலின தலைவர் அதிமுக போய் இணைஞ்சிருக்காரு. இது பாஜகவுக்கு பின்னடைவு ஏற்படுத்தும்? நிச்சயமாக பின்னடைவு ஏற்படுத்தாதுங்க. அவர் பேரே தடா பெரியசாமி. அவர் பல நாட்களுக்கு முன்பாக பல்வேறு கட்சிகளில் இருந்ததாக கேள்விப்பட்டிருக்கிறேன். கடைசியாக இந்த கட்சிக்கு நன்றாகத்தான் இருந்தார். நல்ல நிகழ்ச்சிகளெல்லாம் நடத்தி காட்டினார். ஏதோ ஒன்றை எதிர்பார்த்து ஏமாந்திருக்கிறார். அந்த ஏமாற்றத்தின் வெளிப்பாடு தான் அவருடைய கட்சி தாவல். கட்சி தாவல்னு சொல்லணுன்னாக்கா இந்த கட்சியிலேருந்து அந்த கட்சியில் ஒரே மேடையிலேருந்து இன்னொரு மேடைக்கு தாவர சக்தி சொல்கிறதுக்கு தான் இருக்கும். அந்த மாதிரி ஒரு சிலர் போகிறது சகஜம். ஆனால் பின்னடைவு என்பது நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சி கிடையாது. ஏன்னு கேட்டால் பாரதிய ஜனதா கட்சி ஒரு கட்டமைப்பான கட்சி. ஒருத்தர் போயிட்டாங்கன்னு சொன்னாக்கா அந்த இடத்த நிரப்புவதற்கு ஆட்களே இல்லை, தேடி கண்டுபிடிக்க வேண்டும்லாம் கிடையாது. அவர் போனால் மற்றொருவர், மற்றொரு போனால் மற்றொருவர், இப்படி தொடர்ந்து கட்டமைப்பாக இருக்கின்ற பெரிய கட்சி இந்தியாவில் எதுன்னு சொன்னால் அது பாரதிய ஜனதா கட்சி தான். அதனால் யார் போனாலும் யார் இருந்தாலும் அவர்களுக்கு கவலை இல்லை. பாரதிய ஜனதா கட்சி என்பது ஒரு பாடி ஆஃப் கார்ப்பரேட். அதனால் அது யாருமே எதுவும் சொல்ல முடியாது. அது பாட்டுக்கு அவன் வேலையை செய்யும், அது தானாக செய்யும். அந்த மாதிரி அவர் பார்த்தா அவருடைய விருப்பம் அது. அதை நம்ம எதுவும் தலையிட முடியாது. அவர் எங்கே இருந்தாலும் நல்லா இருப்பார், நல்லா இருந்துட்டு போட்டோம், அதில் ஒன்றும் தப்பு இல்லைங்க.